ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு சிம்பிளான சுரக்காய் பருப்பு கூட்டு இதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 100 கிராம் கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 டைம் கழுவிட்டு 3வது டைம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பருப்பை நீங்கள் ஊற வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும், கேஸும் நமக்கு மிச்சமாகும். நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம். இப்போது அதை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு வேக வைக்க போகிறேன். சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நான் காட்டுறேன் பாருங்கள். பருப்பு நல்லா நமக்கு வெந்துருச்சு, நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா அடுத்து நம்ம காய் சேர்த்து வேக வைப்போம். உப்பு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. கையில் நசிச்சு பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி மசியணும். இந்த அளவுக்கு வெந்துக்கிட்டால் போதும். அடுத்தது இது கூடவே தோல் சீவிட்டு சுரக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயில் பாதி தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு காய் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு கூடயே நம்ம காய் சேர்த்து வேக வைக்கும்போது ரெண்டும் ஒன்று சேர்ந்து நமக்கு சீக்கிரமாகவே காய் வெந்துடும். கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்லா கொதித்து நமக்கு வேகணும் இல்லையா. இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காய் நல்லா கண்ணாடி மாதிரி மாறி சாஃப்டாக வேகணும். நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே காய் நமக்கு சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். பார்க்குறதுக்கு சாஃப்டாகவும் நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கையில் எடுத்து அமுத்தி பார்த்தும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 3லேருந்து 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு 4 பூண்டு இந்த மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பூண்டை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அது லேசாக கலர் மாதிரி நல்லா வாசம் வரும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கூட்டில் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பருப்பு சேர்த்துருக்கறனால நமக்கு அதிகமாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 1 சேர்த்தாலே போதும். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தாலும் 1 சேர்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி பருப்பு காயெலாம் சேர்த்து நம்ம கூட்டு செய்யும்போது வெங்காயம் தக்காளி 1 மட்டுமே சேருங்க போதும். அதுவே உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா நமக்கு இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ சீக்கிரமாகவே வெந்துடும். தக்காளி. இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம காயில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர்ந்து நமக்கு மசிஞ்சு வதங்கணும். ஸோ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். எப்போவுமே நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிறதுல தான் குழம்போட டேஸ்ட்டே நமக்கு தெரியும். இதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா நான் சேர்த்துருக்கேன். அது ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மசாலாவை எண்ணெயிலே நல்லா லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பும் காயும், இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். நான் பருப்பும் காயும் வேக வச்ச தண்ணியோடு தான் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதே தண்ணியில் தான் நம்ம மறுபடியும் குக் பண்ணணும். நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகிடும், பருப்பு காயெல்லாம் தனித்தனியாக தெரிகிற மாதிரி ஆகிடும்.
ஸோ இந்த தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு நல்லா திக்கா வந்து கூட்டு கிடைச்சிரும். இப்போ நம்ம சேர்த்துருக்க காய், மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இத வந்து நம்ம மூடி போட்டு ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ணணும். அப்பதான் நம்ம மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போகும். இப்போ பாருங்க 10 நிமிஷத்துல நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. நமக்கு கூட்டோட வாசமும் சூப்பரா வருது. அவ்வளோதான், இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நம்மளோட சிம்பிளான சுரக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. 10 நிமிஷம் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் எந்த மாதிரி உங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.